நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, நம்மளும் எத்தனை மாடு இருக்குங்கய்யா? 6 கறக்குதுங்க. 6ங்களா? சரி. எத்தனை ஆண்டுகளாக மாடு வளர்க்கும் தொழிலை பண்ணிட்டு இருக்கீங்க? 3 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. 3 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க? முன்னாடி விஜய்க்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். 3 வருஷமும் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாதனால அப்புறம் மாடு பார்க்கல அப்படின்னு இதில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆமாம். ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சிங்கய்யா? ஆரம்பிக்கும் போது வந்து கண்ணுக்குட்டிகளாக வாங்கி விட்டேன். ஒரு 3 கண்ணுக்குட்டி வாங்கி விட்டேன். அப்புறம் அப்படியே பற்றி பண்ணியாச்சு. யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்கய்யா மாடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? அது வந்து பரம்பரையாக தொழில் விவசாயம் பண்ணி அப்பா பண்ணிகிட்டு இருந்தார், அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி நான் அதிகமாக வைக்காமல் இருந்தேன். 2 மாடு 1 மாடு இருந்துட்டு இருந்தது. அப்புறம் ஜாஸ்தி பண்ணிட்டீங்க. வேற ஒருத்தங்க மாடுங்களா ஐயா அந்த சைடு இருக்கிறது? அது அது வேற ஒருத்தங்களது, இது நம்மளுது இல்லைங்களா? அப்படியே திரும்பிக்கிங்க. அப்படிங்க. கோட்டைப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஒரு கம்பெனி வேலைக்கு ரிசைன் பண்ணிவிட்டு மாட்டுப்பண்ணை தொழிலை வந்து ஆரம்பித்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம சில வார்த்தைகள் எப்படி மாடு வளர்க்குறாரு, இந்த ஒரு 3 ஆண்டுகளில் அவர் எப்படி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். கோட்டைப்பாளையம். எப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? பிஜேபி அங்கே வந்து என்னவா இருந்தீங்க? பிஜேபியில் அங்கே வந்து 8 தான் இருந்தேன். கடை இருந்தேன். அதெல்லாம் ஒரு 20 வருஷம் அளவுக்கு சரியில்லாதனால டிசைன் பண்ணி. இப்போ நீங்கள் வந்து மாடு வளர்க்குறதுக்கு வந்து எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வளர்த்துருக்கீங்க? மாடு வந்து அப்பா கொஞ்சம் 2-3 குட்டி வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் கண்டுக்காமல் இருந்தேன். அப்புறம் இறங்கிட்டாரு. முழுசாக இதுலேயே இறங்கிட்டீங்க. இந்த மாட்டுப்பண்ணை தொழிலில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்துருக்கீங்க அப்பாவுக்கு இருந்து. அப்போ இந்த மாட்டுப்பண்ணை தொழிலை வந்து லாபகரமாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்னென்ன வழிமுறைகளை கையாண்டுட்டு இருக்கீங்க? லாபகரமாக மாற்றுறதுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து தட்டு தான் போடுதுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தீவனங்கள் இருக்கிறதுனால இப்போ அதை வச்சு பால் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் சொசைட்டி கூட்டிகிட்டு இருக்கிறேன். சொசைட்டி தீவனம் வந்து கொடுக்குறாங்க. அதில் உணவு கொடுக்கறதுனால இப்போ வரத்தட்டு தான் போட்டு இப்போ சுத்தமாக மழையில் பச்சையாக மேலே இருந்ததுன்னா பால் அதிகமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இன்னும் மழை வேஞ்சா தான் பால் நம்ம எதிர்பார்க்குற அளவு கிடைக்கும். இப்போ 10 லிட்டர் வருதுன்னா மழை வேஞ்சு மேவு இருந்ததுன்னா ஒரு 20 லிட்டர் வச்சாவே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் பறித்து கொண்டு வச்சுக்கிறது இப்போ அதுதான் ஓடிட்டு இருக்குது. ஆமாம். இப்போ வந்து அதுக்கும் போடுறதுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது. அதிகமாக இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது. மழை பெஞ்சு மேவு இருந்ததுன்னு வைங்க, காடுகளில் பச்சை இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்குற அளவுக்கு அதிகமாக வரும். இப்போ வந்து ஃபேட் கணக்கில் தானே டிகிரியாக இருந்தால் தான் ஏற்றுறாங்க. அந்த மாதிரி எங்கே பால் ஊற்றுறீங்க? காட்டுப்படி அது வந்து என்னங்க தனியார் சொசைட்டிங்க ஆவிங்களா? இல்லைங்க, அச்சன் எவ்வளோ லிட்டர்? 1 லிட்டருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? அது நம்ம தான் இது ஃபேட் எவ்வளோ வருதோ அதை செக் பண்ணி தான். இது ஆவின்னா ஃபிக்ஸ்டு ரேட்டு. ஆமாம், ஃபிக்ஸடுன்னா ஊற்றல 30 ரூபாய் 35 ரூபாய்னா ஃபிக்ஸடு ஊற்றல. ஆனால் நம்ம மாடுங்க காலத்து ஒரு மாடு அதிகமாக வரும், ஒரு மாடு இது வரும். அதனால ஃபேட் பார்த்துட்டா நல்லது. அன்னைக்கு எப்படி வருதுங்க? சரி, அதிகபட்சம் ஹட்சனில் வந்து எவ்வளோ ரூபாய் வந்து நிர்ணயிக்கணும்? நீங்கள் ஃபேட் அதிகமாக இருந்துச்சுன்னா எத்தனை ஃபேட் அதிகமாக இருக்கு? 45-40 ரூபாய்க்கு 50 ரூபா வரைக்கும் வரும். நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? அதிகம் நான் 40 வரைக்கும் வாங்கிக்கிறேன். 40 வரைக்கும் வாங்கியிருக்கீங்க. அதுக்கு மேலே தாண்டலைங்களா? அதுக்கு மேலே தாண்டல. 35 மேலே 40 வரைக்கும் போயிருக்கு. ஃபேட் அதிகப்படுத்துறதுக்கு என்னதான் வழி? அதுக்கு வந்து இது இப்போ இருக்குதுங்க பவுட்ரு, அதெல்லாம் ஒவ்வொரு மாட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும். ஃபேட் அதிகமாக எடுத்தோடணும்னா உங்களுக்கு பவுடர்களெலாம் இருக்குது. ஆனால் பவுட்ரு வந்து சில மாட்டுகளுக்கு இது முடியாது. சில மாட்டு பால் தண்ணி மாதிரி இருக்கும். இப்போ ஜெர்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா பால் நிறையா இருக்குது, ஆனால் ஃபேட்டு வராது. மற்ற மாடுகள்லாம் ஃபேட்டு வந்து அதிகமாக வரும், பால் கம்மியாக இருக்கும். 2 படி கறந்தாலும் அது ஃபேட் அதிகமாக வரும். அது மாதிரி வரும் இல்லைங்களா? நீங்கள் வரத்துட்டு தான் போடுறீங்க. ஆமாங்க. அது ஏகமாக இறச்சி விட்டுருக்கிறீங்களா? இன்னைக்கு இறச்சி இல்லை. இன்னைக்கு ஆள் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. ஆள் இல்லை. இப்போ மாட்டுக்கு காட்டில் போய் சும்மா சுற்றிட்டு இருக்குது.
காட்டு நறுக்கி தான் போடுறது மிஷின் இருக்குது. ஆ. இன்னைக்கு இது வந்து காட்டுக்குள்ள போய் நிக்க முடியாது, வெயிலுக்கு நிழலுக்கு போயிடுது, தண்ணி குடிக்கிறதுக்கு வேண்டி ஆ. காட்டுக்குள்ள போட்டு. இல்லை அதுதான் எங்கேயுமே தட்டை வந்து இந்த மாதிரி இறச்சி விட்டு நான் பார்த்ததே இல்லையா. நான் இன்னைக்கு தான் பிடிக்கி போட்டு ஆ. இருக்கிறேன். வேற வழி இல்லைங்க. ஆ. உங்களுக்கு போய் நிழல்ல போய் நின்னுக்கு ஆ. இதுல போய் சாப்பாடு போட்டு போச்சுன்னா கொஞ்சம் 1 மணி நேரம் ஆ. நிழல் வேப்ப மரத்து வராங்க, வாழை மரத்தடியெல்லாம் அங்கே நின்றுக்கும் இல்லைங்களா. இப்போ வரத்தட்டுங்கிறது இருக்கிறனால தெரியல, வரத்தட்டு இல்லைன்னா ரொம்ப சிரமம் தான். காட்டு தட்டு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மாடுகள் அழகாக வந்து இங்கேயே மேய்ஞ்சிக்குது. ஆமா. பாருங்க பச்சை பசேல்னு மேய்ஞ்சிட்டு இருந்த மாடுகளை அதாங்க மழை இல்லையே. ரொம்ப சிரமம் தான். அது குளத்துக்கு தண்ணி விடுறாங்கன்னாங்க, பாதி தண்ணி தான் வருது, பாதி தண்ணி காணும். ஐயா அப்படி போகலாங்களா. இப்படியே போயிடும். அப்படியே போங்கய்யா. இது நம்ம செட்டுங்களா. ஆமா, இது நம்ம இது நம்ம செட்டு தான். இல்லை நாய் கத்துமேங்கிறக்கா யோசிச்சேன். அது முடியாது. அதான் கண்டிப்பாக வேணுங்க. சரி சரி.